ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிசல்ட் பேஜ் வந்து அந்த லோடிங் ஆகிறதுல ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்டு ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான அந்த ஓரல் டெஸ்ட் லிஸ்ட்டு வெளியிட்டோம் அப்படின்ற மாதிரி December 29 தான் போட்டிருக்காங்க. அந்த ஓரல் டெஸ்ட் மெமோவும் ரிலீஸ் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட் பேஜ் வந்து லோட் ஆகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட நம்பர் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஓரல் டெஸ்ட்டுக்கான மெமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அந்த ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ்க்கான ஓரல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட ரிசல்ட்டும் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியோட மெம்பர் ட்வீட் பண்ணியிருக்காரு. பட் இன்னும் அதில் அப்டேட் பண்ணல. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஃப்ரண்ட் பேஜில் அப்டேட் பண்ணல. அந்த ரிசல்ட் பேஜும் பார்க்க முடியல. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு புது ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி. என்ன அப்படின்னாக்கா அந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு ஒரு டம்மி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து அது மூலயமா தான் ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்படைத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேமு இதெல்லாம் தெரிஞ்சதுனாக்கா ஒருதலைபட்சமாக அந்த இன்டர்வியூவில் நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுதுனால இந்த மாதிரியான ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து குரூப் 2ஓட ரிசல்ட் வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் டம்மி நம்பர் கொடுத்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். டிரான்ஸ்பரண்ட் மேனராக நடக்கிறப்ப ஒருதலைபட்சமாக இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இன்றைக்கி மதியம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்வீட்டும் பண்ணியிருக்காரு. ஓரல் டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. அதோட ரிசல்ட்டும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அப்டேட் எல்லாமே இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து மேற்கொண்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாம்க்கான செகண்ட் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதற்கான அட்மிஷன் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. 1ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா 2ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றனால கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு 25 தேர்வுகள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 30,000 + ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஸ்டடி மெட்டீரியல், அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஒன்லைனர் மெட்டீரியல் புக்லேருந்து லைன் பை லைனாக எடுத்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அதனால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். வீடியோ கிளாஸஸும் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான். நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்லேயே எனி டைம் டவுன்லோட் பண்ணி வீட்டிலேருந்தே படிச்சிக்க முடியும். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழோட நியூ அண்ட் ஓல்டு புக்கு, கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ்க்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் வெளியிலலாம் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணவே தேவையில்ல. நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே 185 கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் கவர் ஆகிற மாதிரி தான் மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே அப்படின்னா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சு உங்களோட டெலகிராம் நம்பரையும் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷெடியூலோட பிடிஎஃப்மே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ஷெடியூலில் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும், எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.